வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மண்ணுக்குள் செல்லும் மாணிக்கம் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஊரிலிருந்து போன் வந்ததில் இருந்தே மாலதியின் முகம் சரியில்லை. மாமியார் கேட்ட கேள்விக்கு கூட சரியாக பதில் கூற முடியாமல் தொண்டை அடைத்து கொண்டது. கருமேகமான கண்களில் மழை. மதுரையில் இருந்து அவளது அண்ணன் சொன்ன செய்தி அவளை கலங்கடித்து கொண்டிருந்தது. ஏய் மாலதி, யாருக்கு ரொம்ப சீரியஸா இருக்குதாம்? விட்டெறிந்த கல்லை போல வேகமாக வந்தது மாமியார் வேணியம்மாளின் கேள்வி. அதான் சொன்னனே அத்தை, நாச்சியார் பாட்டி. நாச்சியார் பாட்டிக்குத்தான் ரொம்ப முடியலையாம். கண்ணு திறக்காம கிடக்காங்களாம். சோறு தண்ணி இறங்கலையாம். தழுதழுத்த குரலில் வந்தது மாலதியின் பதில். ஆ இதுக்கு தானா இந்த கூத்து? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். என்னமோ உன் சொந்த பாட்டி சாக கிடக்கிறது மாதிரி இல்ல அழுகிற என்றாள் வேணியம்மாள் இளக்காரமாக. நாச்சியார் பாட்டி சொந்த பாட்டிக்கும் மேல, மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள் மாலதி. நாச்சியார் பாட்டியின் நினைவுகள் நச்சென்று பேருருவம் எடுத்து மாலதியின் மனமெல்லாம் பரவி நின்றது. மெலிவான உடல், நல்ல நிறம், அழகான முகம், மின்னல் கீற்றுக்களை கொண்ட கருமேகம் போன்ற சில நரைமுடிகள் கொண்ட கூந்தல், அன்பை அள்ளி வழங்கும் ஆரவாரம் இல்லாத அமைதியான விழிகள். இதுதான் நாச்சியார் பாட்டி. இளம் வயதிலேயே கணவனை இழந்தவள், உயிருக்குயிரான ஒரே பிள்ளை. அவனும் அம்மை நோயில் விழுந்து அவளை விட்டு போய்விட நாச்சியார் பாட்டி ஒரு நடமாடும் பதுமை போல ஆகிப்போனாள். தனக்குத்தானே ஏதேதோ பேசிக்கொண்டு, எதையோ சமைத்து, எப்படியோ சாப்பிட்டு, காற்றையே காணாத காட்டு மரம் போல் இருந்த நாச்சியார் பாட்டியின் வாழ்வில் தென்றலாய் வீசி திங்களாய் குளிர்வித்தவள்தான் மாலதி. நாச்சியார் பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் மாலதியின் குடும்பம் குடிவந்த போது மாலதிக்கு 10 வயதிருக்கும். கருப்பான, களையான, அழகான மாலதியின் பேச்சும் சிரிப்பும் சுட்டித்தனங்களும் பாட்டியின் இறுகிப்போன சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தன. தன் சோகம் மறந்து மாலதியின் அன்பில் சுகம் கண்டாள் பாட்டி. பள்ளிக்கு போகும் நேரம், படிக்கும் நேரம் தவிர மீதி நேரமெல்லாம் பாட்டியின் வீட்டு வாசல்தான் மாலதியின் இருப்பிடம். நாளிதழ்களில் வரும் படக்கதைகளும், வார இதழ்களில் குறிப்பாக ராணி பத்திரிகையில் வரும் கதைகளும், சமைத்து பார்ப்பகுதியும் பாட்டிக்கு ரொம்பவும் பிடித்தவை. கதைகளை மாலதி ஏற்ற இறக்கங்களுடன் வாசிப்பதை விழிகள் விரிய கேட்டு ரசிப்பாள் பாட்டி. சொந்தங்களுக்கெல்லாம் கடிதத்தை பாட்டி வாயால் சொல்ல, அதை அழகுபட எழுதி அஞ்சல் பெட்டியில் சேர்ப்பது, இரவு 10 மணியானாலும் பாட்டி சொன்னவுடனே கடைக்கு ஓடி போவது, பாட்டி சொல்லும் கற்பனைக்கும் எட்டாத கனவுலக கதைகளை கேட்டு கை தட்டுவது, இப்படி எல்லாமே மாலதிதான் என்று மாறிப்போனாள் பாட்டி. ஆனால் என்னதான் மாலதியிடம் உயிராய் ஒட்டி கிடந்தாலும் அவளோடு கொஞ்சுவது கெஞ்சுவது எல்லாமே வீட்டு வாசற்படி வரைக்கும் தான். அதை தாண்டி பாட்டி வீட்டுக்குள் செல்வதற்கு மட்டும் மாலதிக்கு அனுமதி இல்லை. சிறுமியாய் இருந்தபோது இதை கண்டு கொள்ளாத மாலதிக்கு வயது வளர வளர இந்த எண்ணமும் வளர ஆரம்பித்தது. ஏன் பாட்டி தன்னை வீட்டுக்குள் அனுமதிப்பதில்லை? தன் அம்மாவிடமும் மாலதி இதை பற்றி கேட்பது உண்டு. அம்மா, ஏமா பாட்டி என்ன அவங்க வீட்டுக்குள்ள விடுறதில்ல? உன்னை மட்டுமா? அவங்க சாதி சனத்தை தவிர வேற யாரையுமே பாட்டி தன் வீட்டுக்குள்ள விடுறதில்ல. என்ன செய்ய, அவங்க பிறந்த கோலம் அப்படி. பெரிய சாதிக்கிறவங்க எல்லாம் அப்படித்தான். மகளை சமாதானப்படுத்துவார் மாலதியின் அம்மா. ஒரு வெள்ளிக்கிழமை காலை 8 மணி இருக்கும். குளித்து முடித்து சூரிய வணக்கம் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு போவதற்காக கையில் சூடம் அடித்த பொட்டலத்துடன் 2 அடி நடந்திருப்பாள் பாட்டி. வழியிலே கிடந்த ஒரு கூர்மையான கல் பாட்டியின் காலை அழுத்தமாய் பதம் பார்க்க, ஐயோ அம்மா
என்று கத்தியபடி நிலை தடுமாறி கீழே உட்கார்ந்து விட்டாள். கல்லூரி போவதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்த மாலதி பதறியபடி, ஐயோ, என்னாச்சு பாட்டி, என்னாச்சு? பாட்டியை கட்டி அணைத்துக் கொள்ள பாட்டியோ அவள் கையை கோபத்துடன் தட்டிவிட்டு விட்டு, சி, என்ன பொண்ணுடி நீ, குளிச்சு முடிச்சு சுத்த பத்தமா கோயிலுக்கு போறப்போ வந்து தொட்டுட்டியே, அறிவில்ல உனக்கு? படபடவென பொரிந்து தள்ளிய பாட்டி, இத பாரு, இந்த மாதிரி என்ன தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் அவ்வளவுதான் என்று எச்சரிக்கையும் விடுத்தாள். ஒரு நிமிடம் அவமானத்தால் மனம் குன்றி போன மாலதி எதுவுமே நடக்காதது போல முகத்தை வைத்து கொண்டு, சாரி பாட்டி, சாரி என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்தாள். மாலதியின் அம்மா திடீரென்று மாரடைப்பால் காலமாகிவிட பாட்டியின் அன்பும் ஆலோசனையும் தான் மாலதியை தேற்றியது. அவள் அம்மாவை நினைத்து கதறிய பொழுதெல்லாம் பாட்டியின் ஆதரவான வார்த்தைகள் மாலதியின் மனதை வருடி கொடுத்தன. மாலதி கல்லூரி நாட்களில் பெற்ற ஒவ்வொரு வெற்றியையும் தான் பெற்றதாகவே எண்ணி பூரித்து போனாள் பாட்டி. அதே போல சென்னை மாப்பிள்ளையோடு மாலதிக்கு திருமணம் நடந்தபோது அவள் தன்னை பிரிந்து வெகு தொலைவு போகப் போகிறாளே என்ற ஏக்கம் பாட்டியை வெகுவாக பாதித்தாலும் அவளுக்கு நல்ல வாழ்வு அமைந்ததில் பெரிதும் மகிழ்ச்சி பாட்டிக்கே. திருமணமாகி சென்னை வந்த மாலதி பாட்டியை பற்றி தினமும் தன் கணவனிடம் பெருமையாக பேசுவாள். ஆனால் பாட்டி தன்னை அவள் வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டாள் என்பதை பற்றி மட்டும் மூச்சு விடவில்லை. தனிமையில் பாட்டியின் அன்பை எண்ணி நிகழ்ந்து போகும் நேரமெல்லாம் கூடவே அவளது ஆச்சார உணர்வுகளும் சாதிய சிந்தனைகளும் அலையென உயர்ந்து மனதிடை மோதும். எவ்வளவு அன்பானவள் பாட்டி! ஆனா ஏன் இந்த வேண்டாத கொள்கை, பிடிவாதமெல்லாம்? விடையை காண முடியாத வினாவாகத்தான் இன்று வரைக்கும் பாட்டி இருக்கிறாள். குறைகளையே பார்க்கும்போது நிறைகள் கண்ணுக்கு புலனாவதில்லை என்ற கோட்பாட்டில் அதிக நம்பிக்கை கொண்டவள் மாலதி. ஆகவே பாட்டியின் அன்பை மட்டுமே அவள் மனம் அசை போடும். முதல் குழந்தையை பெற்றுக்கொண்டு மதுரையில் இருந்து சென்னை வந்தவள்தான். 4 ஆண்டுகள் சடுதியாய் ஓடிவிட்டன. மீண்டும் ஊருக்கு போக முடியாத சூழல். அன்று குழந்தையை எடுத்துக்கொண்டு அவள் சென்னைக்கு புறப்பட்ட போது விழிகளில் நீர் வழிய, வார்த்தைகள் குழற, பேச முடியாமல் திக்கித் திணறி பாட்டி கேட்ட கேள்வி, நீ மறுபடியும் என்னைக்குடிமா இங்க வருவ? அவ்வளவுதான். மாலதி, அவள் கணவன், அவள் அப்பா, பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லோருமே அழுதுவிட்டனர். மாலதிக்கு பேச்சு வரவில்லை. பாட்டியின் கால் விரல்களை தொட்டு விடாமல் சற்று தள்ளி கீழே விழுந்து அவளை வணங்கிவிட்டு விடை பெற்றாள் மாலதி. இந்த 4 ஆண்டுகளில் பாட்டியை பார்க்கத்தான் முடியவில்லையே தவிர அவளை நினைக்காமல் ஒரு நாளும் முடிந்ததில்லை. பாட்டி உணர்த்திய வழிமுறைகள் அவளுக்கு வெகுவாக பயன்பட்டன. யார் பாட்டிக்கு கதை வாசித்து தருவார்கள்? யார் பாட்டியின் வாசலில் வண்ண வண்ண கோலமிடுவார்கள்? அவளது அழகான சிரிப்பை, சிரிப்பில் மின்னும் வெண்ணிற பற்களை தன்னை போல் யார் ரசிப்பார்கள்? எண்ணி எண்ணி எத்தனையோ நாள் அழுதிருக்கிறாள் மாலதி. என்ன மாலதி, புறப்பட்டுட்டியா? சீக்கிரம் இந்தா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்ட, கிளம்பு கிளம்பு. கணவனின் குரல் கேட்டு மாலதி நினைவு குகையில் இருந்து வெளியே வந்தாள். அவள் கணவன் பையை எடுத்துக்கொள்ள மகனை தூக்கி கொண்டு மாமியாரிடம் சென்ற மாலதி, அத்தை, நான் போயிட்டு வரேன் என்று சொல்ல, சீக்கிரமா வந்து சேரு வெடுக்கன வந்தது பதில். மதுரை வந்து இறங்கிய மாலதி ஒரு ஆட்டோ பிடித்து தங்கள் குடியிருப்புக்கு வர பாட்டி வீட்டுக்கு வெளியே ஒரே கூட்டம். மாலதியை கண்டதும் பக்கத்து வீட்டு அம்மா, வந்துட்டியம்மா? இந்த சண்டாள பாதகத்தி உனக்காகத்தான் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு கிடக்கா என்று சொல்லி அழ, இந்தா மாலதி வந்துட்டா என்று பல குரல்கள். துக்கம் மேலிட விம்மியபடி பாட்டி வீட்டு வாசலில் நின்று உள்ளே எட்டி பார்த்தாள் மாலதி. உயரமான கட்டிலில் படுத்த படுக்கையாக பாட்டி, அவளது உறவுக்கார பெண்கள் பக்கத்தில். மனம் துடிக்க பாட்டி வீட்டுக்குள் செல்ல காலை எடுத்து உள்ளே வைத்தவள்
உள்ள வரக்கூடாது என்று பாட்டி இட்ட கட்டளை நினைவுக்கு வர சடார் என்ற காலை வெளியே எடுத்து கொண்டாள். அப்போது உள்ளே இருந்த ஒரு வயதான அம்மா, நாச்சியாரு, நாச்சியாரு, இந்தா உன் மாலதி வந்துட்டா, அவளைத்தான் நினைச்சு உருகிக்கிட்டு கிடந்த, இந்தா மகராசி வந்துட்டா பாரு, கண்ணை திறந்து பாரும்மா, கண்ணை திறந்து பாரு என்று உரத்த குரலில் அழ பாட்டியின் உடலில் ஒரு அதிர்வு. அசைவில்லாமல் கிடந்த விழிகளில் அசைவு. அதுவரை மூடி கிடந்த விழிகள் பட்டென திறந்தது. அவளது பார்வை வாசலுக்கு வெளியே நின்றிருந்த மாலதி மீது பட பாட்டியின் விழிகளில் கண்ணீர் ஆராய் பெருகியது. சிரமத்தோடு வலது கையை மெதுவாக உயர்த்தி மாலதியை வா என்று அழைப்பது போல அழைத்தாள். உள்ளே செல்ல தயங்கிய மாலதியிடம் வெளியே நின்றவர்கள் எல்லாம், போமா, உன்னை பாட்டி கிட்ட வர சொல்லது போ என்றனர். தன்னை வீட்டுக்குள் வர சொல்வது பாட்டிதானா? தன்னை தானே கேட்டுக்கொண்டு தயங்கி நின்றாள். மாலதியை பாட்டியின் விழிகளில் இருந்த தேடல் அழைத்ததால் காலை எடுத்து பாட்டியின் வீட்டுக்குள் வைத்தாள். இறைவனின் புனிதமான சந்நிதிக்குள் நுழையும் போது பக்தியால் உடம்பெல்லாம் எப்படி சிலிர்த்து கொள்ளுமோ அதுபோல மாலதியின் உடலும் உள்ளமும் சிலிர்த்து கொண்டன. ஓடோடி சென்று பாட்டியை கட்டி அணைத்து கொண்டு கதறி அழ வேண்டுமென அவள் மனம் துடித்தாலும் மரண தருவாயில் இருக்கும் பாட்டியின் மன உணர்வுக்கும் எண்ணங்களுக்கும் கட்டாயம் மதிப்பு தர வேண்டும் என்று எண்ணிய மாலதி தயங்கியபடியே உள்ளே செல்ல, பாட்டிக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஒரு பெரியம்மா மாலதியிடம், இந்த 4 வருஷமா நல்ல சோறு இல்ல, தண்ணி இல்ல, ஒரு கோயில் இல்ல, குளம் இல்ல, பைத்தியக்காரி கணக்கா உள்ள வரதன்னு சொல்லிட்டனே, தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டனே, என்னைக்கு தான் வருவாளோ, நான் எப்பத்தான் பார்க்க போறேன்னோன்னு ஒரே புலம்பல் தாமா என்று பாட்டியின் நிலையை சொல்ல சொல்ல நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது மாலதிக்கு. அடி வயிற்றிலிருந்து அழுகை பொங்கி வர சற்று தள்ளி நின்று பாட்டி பாட்டி என்றாள். அந்த 2 சொல் மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் பாட்டியின் முகத்தில் ஒரு ஒளி. தன் பக்கத்தில் வந்து அமருமாறு படுக்கையை தட்டி காண்பித்தாள் பாட்டி. சுற்றி நின்றவர்களுக்கோ ஒரே வியப்பு. தன் இன சன பந்துக்களை தவிர யாரையும் வீட்டுக்குள் வர அனுமதிக்காத பாட்டி இன்று மாலதியை உள்ளே வா என்கிறாள். பக்கத்தில் உட்காரு என்று வேறு சொல்கிறாளே. கடைசி காலத்தில் புத்தி புரண்டு போகும் போலிருக்கிறது. இது அவர்களின் எண்ண ஓட்டம். வேண்டாம் பாட்டி, நான் இங்கேயே நிற்கிறேன் என்றாள் மாலதி அழுதபடி. ஆனால் மீண்டும் பாட்டி தன் கிட்ட வந்து மாலதி உட்கார வேண்டும் என்பது போல் சைகை காட்ட, இதுவரை தன் கிட்டே நெருங்க விடாத பாட்டியின் அருகில் எப்படி சென்று அமர்வது? குழம்பி போன மாலதி பாட்டி அருகில் சென்று அந்த கட்டிலில் மெதுவாக அமர, அடுத்த வினாடி பாட்டி செய்த செயல் அவளை வியப்பின் உச்சத்தில் கொண்டு விட்டது. பாட்டி தன் மெலிதான கரங்களால் மாலதியின் கைகளை பற்றி கொண்டாள். நீர் வழிகின்ற தனது கண்களில் ஒற்றிக்கொண்டாள். கன்னத்தில் வைத்து கொண்டாள். மாலதிக்கோ துக்கத்தையும் தாண்டிய வியப்பு. இது உண்மைதானா? பாட்டியா தன் கைகளை பற்றி கொண்டிருக்கிறாள்? பாசத்தோடு ஒரு முறை தொட்டபோது கையை தட்டி விட்டவளாயிற்றே. தொட்டு பேசக்கூடாது என்று எச்சரித்தவளாயிற்றே. அந்த பாட்டியா இன்று? அவளிடமிருந்த ஆச்சார உணர்வுகள் எங்கே? விடாப்பிடியாய் அவளை பிடித்து கொண்டிருந்த சாதிய உணர்வுகள் எங்கே? பாட்டியின் கரங்களுக்குள் அடங்கி கிடந்த தன் கைகளை விடுவிக்காமல் மாலதி பாட்டியையே பார்த்து கொண்டிருக்க, அவளது கைகளை தன் நெஞ்சோடு சேர்த்து வைத்து கொண்ட பாட்டியின் முகத்தில் ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு, ஒரு நீண்ட பெருமூச்சு அவளிடமிருந்து. பாட்டியின் கண்கள் மூடிக்கொண்டன. ஐயோ பாட்டி! மாலதியின் அலறல் கேட்டு வெளியில் நின்ற எல்லோரும் ஓடி வந்தனர். என்னம்மா, பாட்டி போய் சேர்ந்துருச்சா? பாவம், இந்த புள்ளைய பார்க்கணும்னு தான் இம்புட்டு நாளா காத்துக்கிட்டு கிடந்துச்சு போல. பாவம் பொம்பளை தானையா, என்ன பண்ணும்? சின்ன வயசுலயே விதவ, புள்ளையும் இல்ல, பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா? சரி சரி, ஆக வேண்டியதை பாருங்க. இப்படி பல பேச்சுக்கள்
அவர்களுக்கெல்லாம் பாட்டி ஒரு சாதாரண பெண்தான். ஆனால் மாலதிக்கோ பாட்டி ஒரு மாணிக்கம். தான் மண்ணுக்குள் போவதற்கு முன்பே தன் மனதில் இருந்த சாதிய உணர்வுகளை, வேண்டாத மூட சிந்தனைகளை முற்றிலும் நீக்கி தன்னை சுத்தமாக்கி கொண்ட பாட்டி மாலதியை பொறுத்தவரை ஒரு மாணிக்கம்தான். ஆனால் ஒரே ஒரு முரண்பாடு. சாதாரணமாக மாணிக்கம் மண்ணை தோண்டி எடுக்கப்படும். ஆனால் இங்கோ ஒரு மாணிக்கம் மண்ணை தோண்டி புதைக்கப்பட போகிறது. என்றோ படித்த சில வரிகள் மாலதியின் நெஞ்சில் நிழலாடியது. ஒரு மனிதனுடைய பிறப்பு ஒரு சாதாரணமான நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் இறப்பு என்பது எல்லோருடைய நெஞ்சிலும் நீங்காத நல்ல வரலாறாக இருக்க வேண்டும். இந்த வரிகளுக்கு எடுத்துக்காட்டு பாட்டி அல்லவா? தன் மனதிடையே ஆழமாய் வேரூன்றி வளர்ந்த வர்ணாசிரம கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் அடியோடு பிடுங்கி எறிந்து சமதர்ம தென்றலை வாவென வரவேற்று மடிந்து போன பாட்டி. பாட்டியின் மரணம் ஒரு நிகழ்வு அல்ல, மாலதியின் மனதில் என்றும் இனிக்கும் வரலாறு. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.